உன்னை கட்டிக்கிட்டு நீ என்ன கட்டிக்கிட்டு உலகத்தையே மறக்கிற இந்த சந்தோஷம். உன்னோட இந்த ஆசை நிறைவேற இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்ல வீணா. நான் என்னையே உன்கிட்ட முழுசா கொடுக்கறேன். நமக்கான உலகத்துக்குள்ள நாம போலாம். கண்டிப்பா உன்னை சந்தோஷம்ன்ற மழையில நனைய வைக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நாம இப்படி திருட்டுத்தனமா மீட் பண்றது? எனக்கு என் அப்பா முன்னாடி நின்னு பேச பயம். நீ அப்படி கிடையாது, நீ ஒரு ஆம்பளை பையன். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணன் கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட வந்து பேச சொல்லலாம்ல. அவசரப்படாதம்மா, நான் எல்லாம் யோசிச்சுட்டேன். கொஞ்ச நாள் காத்துரு, உன்னை ஊரறிய கல்யாணம் பண்ணி நான் சொந்தமா கேக்குறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னடா என் அக்கா பொண்ண பேசி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்றியாடா? வீணா, என் பேச்ச கேட்டு மரியாதையா என் பின்னால வந்து நில்லு. இல்ல, நான் வரமாட்டேன். என் விஷயத்துல தலையிடாம இங்க இருந்து போ. நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் சும்மா விடணுமா? இழுத்துக்கிட்டு போவேன். ஏய், அவதான் வரமாட்டேன்னு சொல்றாள்ல, அவ வரவும் மாட்டா, நான் விடவும் மாட்டேன். விகாஸ், மரியாதையா சொல்றான், அவளை விட்டுடு. வீணா என்னோட முறை பொண்ணுடா. நான் அவ பிறந்ததுல இருந்து அவ மேல உயிரை வச்சிருக்கேன். இந்த பூமியின் சாட்சியா அவதான் என்னோட மனைவி, நான் தான் அவளோட கணவன்னு அந்த சொர்க்கத்திலேயே முடிவா இருக்காது, உனக்கு தெரியுமா? சொர்க்கத்துல முடிவு பண்ணதில்ல. நீ அவளை விடலனா உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். நீ காட்டுற பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் பயப்படுறவன் இந்த விகாஸ். என்னையும் வீணாவையும் பிரிக்கிறதுக்கு நீ இல்ல, உன்னோட அப்பனே வந்தாலும் முடியாது. அது பேசாம வேலையை பார்த்துட்டு போடா. என்னடா சொன்ன? உங்க அப்பா அவன் இவனு தேவையில்லாம வார்த்தையை விடுற ஒண்ணு. இத பாரா விகாஸ், இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காத. உன் உசுரை எடுத்தாவது என் வீணாவை நான் கல்யாணம் பண்ணுவேன்டா, பண்ணியே தீருவேன்டா.
முடிஞ்சதை பண்றா. பார்க்கலாம்டா. விகாஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பிரதாப் ரொம்ப மோசமானவன். அவன் கோவத்துல என்ன செய்வானே தெரியாது. கொலைக்கிற நாய்ங்க என்னைக்குமே கிடைக்காது. நீ எதுக்குமே பயப்படாத, தைரியமா இரு. ஏண்டா டேய், வீட்டு ஆம்பளைங்க வேலை செய்ய போயிருக்காங்களே, அவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்கணுங்கிற அறிவு வேண்டாமா? நம்ம பசி அவங்களுக்கு தெரிஞ்சாதானே. ஆ ஆ, டேய் நம்ம கஷ்டத்தை பார்த்து வரமே வரம் கொடுத்துருச்சுடா. வாடா நிதானமா உட்காந்து சாப்பிடுவோம். ரெடி ரெடி. ஆ. ஐயோ இதெல்லாம் மண்ணாயிடுச்சா? மண்ணாயிடுச்சாடா, டவல்ல போட்டுக்க. தண்ணியில கழுவிட்டு அப்புறமா சாப்பிடலாம். ஓகே வா எடுத்துக்கடா. டேய் பெரியவ எனக்கு தான். இல்ல பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு தான். இல்லடா பெரியவ தான் எனக்கு. இல்ல பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு தான். முதல்ல அதை சுத்தம் பண்ணலவா. சரி வா. பெரியவ எனக்கு, சின்னவ உனக்கு. இல்ல இல்ல பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு தான். பெரியவ எனக்கு, இல்ல சின்னவ இல்ல உனக்கு. பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு. பெரியவ எனக்கு, சின்னவ இல்ல இல்ல உனக்கு. பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு. பாத்தியாக்கா, பெரியவ எனக்கு, சின்னவ பெரியவ உனக்கு. எனக்கு சின்னவ எனக்குன்னு எப்படி அடிச்சுக்கிறானுங்க பாத்தீங்களாக்கா? ஆமாக்கா, அவங்க நம்மள பார்த்து தான் சொல்றாங்க. சொல்லட்டும் சொல்லட்டும், இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டலாம் அவங்களுக்கு. டேய் பெரியவ எனக்கு, சின்னவ உனக்கு. இல்ல இல்ல பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு. பெரியவ எனக்கு, சின்னவ இல்ல உனக்கு. பெரியவன் எனக்கு தான். பாத்தியாக்கா, நான் தான் சொன்னல, அவங்க நம்மள பார்த்து தான்க்கா சொல்றாங்க. வா, இன்னைக்கு அவங்கள ஒரு வழி ஆக்கலாம். வாக்கா. பெரியவ எனக்கு, சின்னவ உனக்கு. பெரியவன் எனக்கு, சின்னவன் உனக்கு தான். பெரியவ என்னையா, எனக்கு, சின்னவ எப்படி உனக்கு. இருக்கு உடம்பு? பெரியவ எனக்கு சின்னவ எனக்குன்னு கத்திட்டு இருக்கீங்க. நீ ஏன் கேளுமா, பெரியவ எனக்குன்னு சொன்னா இவனுக்கு தான் பெரியவ வேணுமா? ஆ. பாத்தியாக்கா, நான் தான் சொன்னல, இவங்க நம்மள தான்க்கா சொல்றாங்க. ஐயோ, சொல்லுவியா சொல்லுவியா? இருக்கமா, அடிக்காதீங்கம்மா. அப்பா. என்னவா? நாங்க பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருந்தா பெரியவ எனக்கு சின்னவ எனக்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆ. ஆ. ஐயோ, நான் அப்படி சொல்லல, நான் அந்த கதை சொல்லல. ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குது. எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கையா? யோ, உங்களுக்கு வெக்கமா இல்ல? பெரிய பொண்ணு வேணுமா சின்ன பொண்ணு வேணுமான்னு பேசிட்டீங்களே, நீங்க பண்ண தப்பு இல்லையா? அப்படி யாரையா சொன்னது? நாங்க போகும்போது நீங்க பேசினது கேட்டோமே. ஐயோ, நாங்க அப்படி சொல்ல வரல. அப்ப வேற யார சொன்னீங்க? பெரியவ எனக்கு, சின்னவ உனக்கு சண்டை போட்டது நாங்க இதுக்காகத்தான். தூ, ஏன் முட்டாளுங்களா? இதை இப்படியா பேசுவீங்க? சேர்ந்துருக்கானுங்க பாரு. தேவையில்லாம அடி வாங்குனீங்களாடா? ஐயா, இப்படி நடந்து வரீங்க? ராஜா மாதிரி நடந்து வருவீங்க. இன்னைக்கு என்னன்னா இப்படி ஒரு கோலத்துல நடந்து வரீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட மாமா எங்க? ஆமாவா? வீட்டுக்குள்ள இருக்காரு. இந்த நேரத்துல வந்திருக்காரு, என்ன விஷயமா இருக்கும்? கலாவதி, இப்பெல்லாம் உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியலம்மா. எப்பவும் உன் கூடயே இருக்கணும்னு தோணுது. நீங்க சரியான ரசிகன்தான். எனக்கு வெக்கமா நீ வெட்கப்படும் போதுதான் இன்னும் அழகா இருக்க. மாமா ஹு, இவன் வேற சிவ பூஜையில கரடி நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டான். இரு, என்னன்னு கேட்டு வரேன். மாமா மாமா மாமா. டேய், கதவை தட்டுறதுக்கு ஒரு வரமரம் இல்லையாடா? ஆ? என்னடா என்னடா இது அவதாரம்? மாமா, நீங்க கலாவதி கூட சந்தோஷமா இருக்க. அங்க உன் குடும்பமான போய்கிட்டு இருக்கு. என்னடா சொல்ல வர நீ? நான் எவ்வளவு சொல்லி கேட்காம வீணா விகாஸ் கூட தோப்புல கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கா. யோ, இப்பனாதான் வீட்டை விட்டு வெளில வாடா. வெளியில வான்னு சொல்றல. அட ருத்ரபண்ணா, என்ன விஷயம்? உள்ள வாங்க. யோ, உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசிட்டு போறதுக்கு நான் வரல. உனக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போலான்னு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். எச்சரிக்கையா? எதை பத்தி? ஓஹோ, எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறியா? இங்க பார், இதெல்லாம் சரியில்லை. இங்க பாருங்க, நாக்குல எலும்பு இல்லன்றதுக்காக வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. நாங்களும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். விஷயம் என்னங்கறத முதல்ல சொல்லுங்க. மோ, சும்மா நிறுத்துமா. உன் கௌரவம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? உன் பையனை தூது விட்டு காதல் அது இதுன்னு என் பொண்ணு மனசை மாத்தி என் சொத்து பத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு எனக்கு மொட்டை அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா?
என் பொண்ணு வீணாவை என் மச்சானுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னொரு வாட்டி என் பொண்ணை உன் பையன் பார்க்கறதோ பேசுறதோன்னு கேள்விப்பட்டேன், துண்டு துண்டா வெட்டி போட்டுருவான் அவனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்ரா, நல்ல ஊர்லாம் சுத்தி பார்த்து முடிச்சிட்டியா? என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? உன்னால என் மான மரியாதைலாம் போயிடுச்சு. அண்ணா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நேரா சொல்லுங்க. இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசாதீங்க. இப்போ நான் அந்த அளவுக்கு என்ன பண்ணேன்? இன்னும் என்னடா பண்ணணும்? காதல் அது இதுன்னு அந்த ருத்ரா ஐயா பொண்ணு கூட ஆகாசத்துல பறக்கணும்னு நினைக்கிறியே, இதோட விளைவு என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமாடா? அண்ணி, உங்ககிட்டயும் அண்ணன்கிட்டயும் நான் சொல்லாம மறைச்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா வீணா என்ன மனசார காதலிக்கிறா, என் மேல உயிரையே வச்சிருக்கா. நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் கேக்குறேண்ணே. ஆனா இந்த விஷயத்துல என்ன தடுக்காதீங்கண்ணே. என்ன சுதந்திரமா விட்டுருங்க. நான் வீணாவை கல்யாணம் பண்ணிக்கலனா அவ செத்துருவானா? விகாஸ் நான் சொல்றத கேளு. அவ செத்துருவான்னு நீ காப்பாத்த போனா நீ செத்துருவடா. இங்க பாரு, நம்ம மாதிரி ஆளுங்க துஷ்டனை கண்டா தூர விலகி நிக்கணும், நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடணும். நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினா இவளை தவிர வேற பொண்ணே உனக்கு கிடைக்கலையா? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீ பாரு. நானே நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அந்த வீணாவை மறந்துரு. இதுதான் கடைசி முறை. இனிமே அவ விஷயத்துல தலையிடாத. உங்க அண்ணனோட பேச்சுக்கு நீ மரியாதை கொடுப்பதானே? அண்ணி, அண்ணி, இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு நான் கேக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ருத்ரையா நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வீட்டு வாசல்ல நின்னு உங்க அண்ணனை வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுனாங்க. விகாஸ், இன்னொரு தடவை நீ அவங்க பொண்ணு கூட சுத்துறத பார்த்தாங்கன்னா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன்னு சொன்னாரு. என்ன துண்டு துண்டா வெட்ட போறாங்களாமா? அண்ணி, நீங்க பாத்துட்டே இருங்க, யாரு துண்டு துண்டா வெட்ட போறாங்கன்னு. விகாஸ், விகாஸ் நில்லுடா. என்னடா சொல்ற? நில்லு விகாஸ். என்கிட்டயே விகாஸ லவ் பண்றேன்னு சொல்றீங்க, உனக்கு இவ்வளவு தைரியம்? அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், அவனை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். பாருங்க 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 மாமா, இவ விகாஸ மறந்துட்டேன்னு சொல்ற வரைக்கும் அடிங்க. இங்க பார்வினா, இன்னைக்குதான் கடைசி. இனிமே நீ அந்த விகாஸ பார்க்கவோ பேசவோ செய்யக்கூடாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவனை மறக்க மாட்டேன். ஏ ருத்ரப்பா, ஏ ருத்ரப்பா, இவ்வளவு நேரம் வீணாவை அடிச்சிட்டு இருந்தல, இப்போ ஒரே ஒரு வாட்டி தொடு பார்க்கலாம். ஏய், போத நிறுத்துறா பொறுக்கி. காதல் கத்திரிக்கானி என் பொண்ணை ஏமாத்தினது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கே வந்து என்ன எதிர்த்து பேசுற தைரியம் வந்துச்சாடா உனக்கு? என் பொண்ணை அடிப்பேன், உதைப்பேன், கொல்லுவேன்டா. அதை கேட்கறதுக்கு நீ யாரா? நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன். டேய், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண போறியா? பாரா டேய், உனக்கு தைரியம் இருந்தா ஒரே அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி பாடுறா, நானும் பாக்குறேன். நீ இல்லையா, இந்த மொத்த ஊரும் பாக்குற மாதிரி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என் அப்பனுக்கு தான் பிறந்தன்றத காட்டல, என் பேரு விகாஸ் இல்லையா? ஓஹோ, இதான் உன் சேலஞ்சா? ஒருவேளை நீ என்னை எதிர்த்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இந்த ஊர் மக்கள் முன்னாடியே மொட்டை அடிச்சிட்டு ஊர் சுத்துவேன். அதையும் பார்க்கலாம். அதையும் பார்த்துலாம் போடா. வீணா, என்னைக்கா இருந்தாலும் உன்னை கட்டிக்க போறவன் நான் தான். வேற யாரையும் உன்னை நான் தொட விடவே மாட்டேன். நீ தைரியமா இரு, பயப்படாத. தனியா உட்காந்து யோசிக்கிறதால முடிவு கிடைச்சிருமா என்ன? அவசரப்பட்டு ருத்ரையா வீட்டுக்கு போயிட்டு தப்பு பண்ணிட்டியாடா. வேற என்னடா பண்ண சொல்றீங்க? என்ன காதலிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் வலி என்னன்னு. ஆத்திரத்தால எதையுமே அடைய முடியாதுடா. பொறுமையா யோசிச்சு தான் பண்ணணும். அந்த ருத்ரா கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். பாரு மச்சா, நீ கூப்பிட்டா அவ கண்ணை மூடி உன் கூட நம்பி வருவா. நீ கூப்பிட்டு எங்கேயாவது போயிடு. அந்த மாதிரி ஓடி போனோம்னா நான் எப்பவோ போயிருப்பேன். சரி, இப்ப என்னடா பண்ணுவ? மொத்த ஊர் ஜனங்க முன்னாடி வைராகியமா கல்யாணம் பண்றேன். இதுக்கு யாராவது தடையா இருந்தாங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். அவசரப்படாதடா. பரிமளக்கா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. முதல்ல போய் என்னன்னு கேட்கலாம் வா.
அந்த மாதிரி ஆளுங்க நட்பு நமக்கு எதுக்குடா? இப்பதான் விஸ்வநாத் வந்து எல்லா விஷயமும் சொல்லிட்டு போனாரு. அண்ணன் இங்க வந்து எவ்வளவு வருத்தப்பட்டாரு தெரியுமா? அந்த வீணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறியா? நீங்க என்ன வர சொல்லும் போதே நினைச்சேன் இதுக்காக தான் என்ன கூப்பிட்டு விட்டுருப்பீங்கன்னு. இங்க பாருங்க மாமா, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராடுவோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் தடுக்காதீங்க. விகாஸ், உங்க அண்ணன் சொல்றதாண்டா சரி. நம்ம தகுதியை மீறி சம்பந்தம் பண்ணா நாம சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால அந்த வீணாவை மறந்துரு. அது இந்த ஜென்மத்துல முடியாது மாமா. நான் வேணா அவங்க கிட்ட இருக்க பணத்துக்கு தகுதி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா வீணா என் மேல வச்சிருக்க காதல் அதுக்கு ஈடாக முடியுமா? விகாஸ், நீ அவளை மறக்கணுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிடும். ஆமாப்பா, யோசிச்சு பாரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்காத. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். நீங்க சொல்ற மாதிரி என்னையும் வீணாவையும் பிரிக்கணும்னு நீங்க சொல்ற யோசனை, பரிகாரம் வேற எதுவா இருந்தாலும் அது எங்க 2 பேரோட சாவு. இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போடுறீங்களா இல்ல அந்த அரிசியை கொண்டு வந்து எங்க வாயில போடுறீங்களான்னு. விகாஸ், நான் சொல்றத கேளுடா. விகாஸ், வீணா, நீ மனசை தேத்திக்க வீணா, மனசை தேத்திக்க. உண்மையான காதலர்கள் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை. எல்லா யுகத்திலையும் இருக்கிறது தான். சிலர் காதல்ல ஜெயிப்பாங்க, சிலர் சாவால இணைவாங்க. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். நேத்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா? ஒரே தடவை கொண்டுட்டா பரவாயில்ல விகாஸ், நம்ம நிம்மதியா இறந்துடலாம். ஆனா அவங்க பண்ற சித்திரவதையை என்னால தாங்க முடியல. அவங்க மனுஷங்க இல்ல, மிருகங்க. உன்னை சித்திரவாதப்படுத்துற அந்த கைகளை நான் வெட்டுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்ல. விகாஸ் ப்ளீஸ், அவசரப்படுறதுனால எந்த யூஸும் இல்ல. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அது எப்படி? வீணா, நம்ம 2 பேருமே மேஜர் ஆயிட்டோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ நினைக்கிறோன்னு போலீஸ் கிட்ட சொன்னா அவங்களே முன்னாடி நின்று சட்டப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நமக்கு. அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. நீ அழாத, தைரியமா இரு. நான் நாளைக்கே மெட்ராஸ்க்கு போய் தாலி வாங்கிட்டு வரேன். அழுவக்கூடாது. நீ மட்டும் இல்ல, இந்த மொத்த ஊரை பாக்குற மாதிரி உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என் அப்பாவுக்கு தான் பிறந்தேன்னு ப்ரூஃப் பண்ணல, என் பேர் விகாஸ் இல்லையா? அறிவு கிட்ட முண்டோ, இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? இப்படி வந்து தொட்ட உடனே நான் அப்படியே பயந்து நடுக்கிட்டேன். அறிவு கிட்ட முண்டோ, இப்படி ராத்திரி நேரத்துல எதுக்கடா பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க? ஏன்டா அப்படி கல்லு மாதிரி நிக்கிற? எதையாவது பேசி தொலைய.
பீடியா? பீடி கேட்கறதுக்கு இதுவா நேரம்? குடுக்கலன்னா இதை விட மாட்டியே. இந்தா வாங்கி தொலை. பைத்தியக்காரன். ஐயோ அது 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 பேய் எதனா பாத்தியா? ஐயோ பூதமா இல்ல கீதமா இல்ல. யோ அப்புறம் எதுக்கு அப்படி கத்திட்டு வந்த? ஐயோ அது 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 என்னடா அது அது அதுன்னு அடிச்சு மூஞ்ச வச்சிருவான் காமினாட்டி. ஏறிக்கிட்ட ஒரு பாடி இருக்கு. பாடியா? யோ இது ஒரு பெரிய விஷயமா? நம்ம ஊர் பொண்ணுங்க ஏரியில குளிக்கும் போது பாடி அங்க விட்டுட்டு வந்திருப்பாங்க. அத பார்த்துட்டு பாடி பாடின்னு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். அந்த பாடி இல்ல. அப்புறம் அப்புறம் டெட் பாடி. யார் இதை பண்ணிருப்பா? விடுப்பா, ஓரமா பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போட்டோ எடுக்க என்னப்பா இது? யாரா அப்படி இருப்பா? புரியலையே. இங்க பொண்ணு இருக்கிறத முதல்ல பார்த்தது யாரு? இதோ இவன் தான் சார், நரசிம்மன். சொல்லியா? நீதான் முதல்ல பாத்தியா? ஆமா. எத்தனை மணிக்கா பார்த்த? விடிய காலையில கோழி கூவும் போது சார். அப்போ கோழி கூவிக்கிட்டு இருந்தது. எந்த நேரத்துலன்னு சொல்லு. சுமாரா 4 மணில இருந்து 5 மணி இருக்கலாம் சார். சரியான நேரம் சொல்றதுக்கு என் கையில கடிகாரம் இல்லையே சார். அந்த நேரத்துல நீ எதுக்கு நான் வெளியே வந்த? உனக்கு அப்ப என்ன வேலை சொல்லு. அது 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 சொல்லியா? அந்த நேரத்துல எதுக்காக வந்த? என்னன்னு தெரியல. ராத்திரி பூரா ஒரே வயிற்று வலியா இருந்துச்சா, வலி தாங்க முடியாம நான் இதுக்காக வந்தேன் சார். சரி, நீங்க வரும்போது ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்ல வேற யாராவது வரத நீ பாத்தியா? பார்த்தேன் சார். யார பார்த்த? ஊமைய சார். சார் இவன் தான் சார் அந்த ஊமை. நீ எதுக்காக அந்த நேரத்துல இங்க வந்த? சொல்றா. சார் அவனே ஒரு ஊமை. அவனை போய் பேசுனா எங்க இருந்து பேச? வாய முறா. அதிகமா பேசினா முட்டியை உடைச்சிருவேன். சொல்றா, அந்த நேரத்துல எதுக்காக வந்த? நீ எங்க யாராவது பாத்தியா? நீ உண்மையை தானே சொல்ற? நாகராஜ், 2 பேரை வச்சு பாடியை வெளியே எடுத்து ஃபார்மாலிட்டியை பாருங்க. ஓகே சார். உங்களை 2 பேர் யாராவது வாங்க இங்க. இந்த பையன் யாருன்னு தெரியுமா? சார் இவன் நம்ம ஊர் பையன். இவன் பேரு விகாஸ். சார் இந்த ஊர்ல இருக்கிற விஸ்வநாத் அண்ணாவுடைய தம்பி விகாஸ் சார்.
ஐயா காளிங்கா என்னடா என்னாச்சு? அது அது என்னடா காளிங்கா என்னடா ஆச்சு? ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூடி போனதுக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, போலீஸ்காரங்க வந்து விகாஸோட பணத்தை மேல எடுத்து ஊரே கூடி நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா. விகாஸ் டேய் பிரதாப், அவ வெளியே இருந்தா பிரச்சனை ஆயிடும். அவளை போய் உள்ள அடைச்சு வை. சரிங்க மாமா. ஏய் எங்க ஓடுற? வாடி வாய முடிக்க வா. ஒண்ணு வாடி. என்ன யாரு? ஏய் ஓடி. என்ன என்ன விடுன்னு சொல்றல. ஒண்ணுக்கு ஓடி வா. கதவை தர. கதவை தர. நான் விகாஸ போய் பார்க்கணும். கதவை தர. விகாஸ். ஐயா சொல்ற பார்த்ததும் மாமா நீ வெறும் பேச்சதான் நினைச்சேன், செஞ்சே முடிச்சிட்டியே. என்ன இப்ப என்னடா சொல்ல வர நீ? நீ சொன்ன மாதிரியே விகாஸோட உயிரை எடுத்துட்டியே மாமா. ஏய் ஆய மூடுறா. அந்த விகாஸ கொலை பண்ணவன் நீ. நானா? நான் பண்ணலையே. கொலை பண்ணது நீங்க தான். என்னது இவரும் கொல்லலன்னு சொல்றாரு, இவனும் கொல்லலன்னு சொன்னா அப்ப விகாஷை யாரு தான் கொலை பண்ணிருப்பா? நாம இப்போ அதை தான் கண்டுபிடிக்க போறோம் சார். மிஸ்டர் சூர்யா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? கொலைகார அவனை கொலை பண்றதுக்கு ஒரு நீளமான கத்தியை பயன்படுத்தியிருக்கான் சார். கழுத்துல வெட்டி கொலை பண்ணியிருக்கான். நேரம் சுமார் 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள இருக்கும் சார். விடிய காத்தால 4 மணிக்கு அவனை ஆத்துல போட்டிருக்காங்க. பழைய பகையினால இந்த கொலை நடந்திருக்கலான்னு எனக்கு தோணுது. இருக்கலாம் சார். கொலைகார ரொம்ப புத்திசாலியா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி இந்த கொலையை பண்ணியிருக்கான் சார். மனசை தேத்தி நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே பாக்குற மாதிரி உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என் அப்பாவுக்கு தான் பிறந்தன்னு ப்ரூவ் பண்ணல. என் பேர் விகாஸ் இல்லையா? கல்யாணத்துக்கு வந்து அச்சதை போடுறீங்களா இல்ல அந்த அரிசியை கொண்டு வந்து வாயில போடுறீங்களான்னு? விகாஸ், நான் சொல்றத கேளுடா. அன்னைக்கு எங்க வீட்ல இருந்து கிளம்பினவன் அவங்க வீட்டுக்கு தான் போனோன்னு நினைச்சேன். காலையில ஏரியில மர்டர்னு கேள்விப்பட்டேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது விகாஸ்னு தெரியும் சார். நைட்டு முழுக்க அவன் வீட்டுக்கே வரலன்னு சொல்றீங்க. அப்ப அவன் எங்க போயிருப்பான்னு நீங்க தேடவே இல்லையா? தோணுச்சு, நான் திட்டினதால மனசு கஷ்டப்பட்டு எங்கேயாவது போயிருப்பான், திரும்ப வந்துருவான்னு அமைதியா இருந்துட்டேன். ஐசி, இங்க பாருங்க, உண்மையான குற்றவாளியை நாங்க பிடிக்கிற வரைக்கும் அடிக்கடி இங்க வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ கிளம்புறோம். சரிங்க சார். சரிங்க சார்.
வீணாங்கிறவங்க நீங்க தானே? ஆமா சார், நான் தான். உங்க அப்பா ருத்ரையா அங்க இல்லையா? இல்ல சார், அவரு தோட்டத்து வீட்டுக்கு போயிருக்காரு. நீங்களும் விகாஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்கீங்க, அந்த விஷயம் உண்மையா? ஆமா சார். நீங்க விகாஸாவை எப்ப கடைசியா பாத்தீங்க? அவங்ககிட்ட எப்ப பேசுனீங்க சொல்லுங்க. அது வந்து விகாஸ் இறக்குற நாளுக்கு முன்னாடி என்கிட்ட நீ வந்து அழாத, தைரியமா இரு. நான் நாளைக்கே மெட்ராஸ்க்கு போய் தாலி வாங்கிட்டு வரேன். தாலி வாங்குறதுக்காக சென்னைக்கு போயிருப்பான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கலிங்கா வந்து எங்க அப்பா கிட்ட விகாஸ் இறந்ததா சொன்னதை கேட்டதும் தான் எனக்கே தெரிய வந்தது. கடைசியா விகாஸோட முகத்தை கூட என்னால பார்க்க முடியல சார். மனசை தேத்திக்கங்க. விகாஸ் கொலை பத்தி உங்களுக்கு யார் மேலும் சந்தேகம் இருக்கா? பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். விகாஸை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல சார், எங்க அத்தை பையன் பிரதாப் தான். I see. ஆறு. ஏய் எனக்கு 6 ஏய் போடுறா. இங்க பாருடா, எனக்கு 6 போடுறா டேய். போடுறா சீக்கிரம் போடுறா டேய். அவசரப்படாத, இருடா போடுறேன். கழிச்சு போடுறா டேய். சரி போடுறேன். டேய் சிவா, யாரோ வர மாதிரி இருக்கு, போய் பாரு. யாரு வராங்க? அங்க யாரோ உட்காந்துருக்காங்க பாரு, அவங்கள தான் இருக்கும். அங்க போ. சரிங்க சார். டேய் போலீஸ்ரா, டேய் போலீஸ்ரா. டேய் எல்லாம் போடுறா டேய், எல்லாம் போடுறா டேய். ஏய் உன் பேர் என்ன? முரளி சார். உன் பேர் என்ன? சிவா சார். பிரதாப் யாரா? எனக்கு தெரியாது யாரா சார். பிரதாப்? அங்க போயிட்டு இருக்கானே அவன் தான் சார். இங்க பாரு, இவனை கூட்டிட்டு போ. ஓகே சார். ஏய் நடங்கடா. பொறுக்கி நாயே, ஏன் மேலே கை வைக்கிற? சொல்றா, விகாஸ் நீ தானே கொலை பண்ண? சார் நான் இல்ல சார், நான் இல்ல சார். நீ இல்லனா உன்னை கொண்டாச்சு வீணாவை கல்யாணம் படிப்பா சொன்னிடா, அதெல்லாம் பொய்யா? போ சொல்றா ஒழுங்கா. சார் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார், ஆனா நான் பண்ணல சார். அப்ப யாரா கொலை பண்ணா? யாரு கொண்டாங்கன்னு எனக்கு தெரியாது சார். நான் அவனை கொல்லல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். பொய்யாடா சொல்ற? தெரியாது சார். ஐயோ சார். உண்மையை சொல்ற வரைக்கும் விடாதீங்க, அடிச்சு பின்னுங்கடா. ஓகே சார். என்ன
என்ன தைரியம்டா உனக்கு? எங்க ஐயா கிட்டே உண்மையை சொல்லாம விளையாடுறியா? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லுடா சொல்லு. ஏன் கலாவதி, என்னாச்சு உனக்கு? எப்பவுமே கலகலான் இருப்ப, இப்ப என்னாச்சு உனக்கு? என்னன்னு கேக்குறேன்ல, சொல்லு. என்னோட ஆதாரத்துக்கு ஆபத்து வரும்போது நான் என்னங்க பண்றது? ஊர்ல எல்லாரும் நீங்க தான் விகாஷ கொலை பண்ணீங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க உங்க கையில விளங்க மாட்ட போறாங்களாம். உங்க கூட இருந்ததுக்கு என்னையும் ஜெயில போட்டுருவாங்களாம். ஆமா, இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, ஊர்ல எல்லாருமே இததான் சொல்லிட்டு இருக்காங்க. வேலை இல்லாதவன் அது இதுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. உன் வேலையை போய் பாரு. ஐயா, போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க வராங்களா? நீ இங்க இருக்காத, போய் உள்ள போய் இருப்போ. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. இரு, நான் பாத்துட்டு வரேன். என்னயா? ஐயா, போலீஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வரணும்? முக்கியமான சில பேரை பார்க்கறதுக்காக நானே நேர்ல வர வேண்டியிருக்கோம் சார். என்ன அர்த்தத்துல சார் சொல்றீங்க? ஊருக்குள்ள சில பேரை விசாரிச்சதுல விகாஸை நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு உறுதியாயிருக்கு. நான் தான் கொலை பண்ணேன்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே? ஆமா, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சார்? ஜனங்க கொடுத்திருக்கிற வாக்குமூலம், அது மட்டும் இல்லாம வீணாவும் இதுக்கு சாட்சியா இருக்கு. விகாஸ் கிட்ட இருந்து உங்க பொண்ணை காப்பாத்த அவனை கொல்றதுதான் சரியான வழின்னு சொன்னீங்களா இல்லையா? விகாஸ் உங்க பொண்ணு கூட சுத்தினா அவனை துண்டு துண்டா வெட்டுவேன் நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்களே உண்மையை ஒத்துக்கு சரண்டர் ஆயிட்டா நல்லது. அப்படி இல்லைன்னா எங்க ஸ்டைல உண்மையை வெளியே வர வைக்க வேண்டியிருக்கும். சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ எவனையோ ஒருத்தனை நம்பி எங்களை விட்டு போயிடுவாளேன்னு தான் அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன். ஆனா நீங்க என்னதான் கொலைக்காரன் சொல்றது எந்த விதத்துல சார் நியாயம்? உண்மையான கொலைக்காரனை விட்டுட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக என்ன வந்து கேக்குறீங்களே சார்? அப்படின்னா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அது என்னன்னா, விகாஸ் செத்த அன்னைக்கு அவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சொத்து விஷயத்துல நிறைய பிரச்சனை வந்தது. சொத்துக்காக விஸ்வநாத் விகாஷை ஏன் கொன்னு இருக்க கூடாது சார்? விஸ்வநாத், விஸ்வநாத் அவர் வீட்ல இல்ல சார். எங்க போயிருக்காரு? மெட்ராஸ் போயிருக்காரு சார். சிட்டிக்கா? ஏ? ஒரே காய்ச்சலா இருந்தது, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. சரி, நான் போயிட்டு வரேன். சார், அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததோ அதை தான் சொல்றேன். விகாஸ் இறந்த அன்னைக்கு ராத்திரி 8ல இருந்து 9 மணிக்குள்ள அண்ணனுக்கோ தம்பிக்கோ சொத்து விஷயத்துல பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட சண்டைக்குள்ள நீங்க குறுக்க போய் பிரச்சனையை தீர்த்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பாருங்க மிஸ்டர் மனோகர், போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி ஏமாத்த மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா. சொல்றேன் சார், சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி விகாஸ், சாப்பிட வாப்பா. அண்ணி, எனக்கு பசி இல்ல, வேணாம். சின்ன பிள்ளை மாதிரி எப்ப பார்த்தாலும் அடம் பிடிக்காத. வா, வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கலன்னு சொல்றல. சின்ன வயசுல இருந்தே உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தல்ல, அது நான் செஞ்ச பெரிய தப்புடா. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சா அன்னைக்கே உன்னை கண்டிச்சிருப்பேன்டா. அப்படி என்ன தப்பு நான் பண்ணிட்டேன்? இந்த உலகத்துல பண்ணாத தப்பு ஒண்ணு நான் பண்ணல. காதலிக்கிறது தப்புனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், நீ நான் பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்தவன். எனக்கு நீ வந்து அறிவுரை எல்லாம் சொல்லாத. கடைசியா சொல்ற கேட்டுக்க. உனக்கு நாங்க யாரும் வேணாம். அந்த வீணா தான் உனக்கு முக்கியம்னா அவ கூடயே போயிரு. இந்த சொத்துல இருந்து 10 பைசா கிடைக்காது உனக்கு. ஏன் கிடைக்காது? ஏன் கிடைக்காது? இந்த சொத்து பூர்வீக சொத்து. இதுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. சொத்துல உரிமை கேட்டு என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? வாடா. என்னங்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணா, என்னண்ணா பண்றீங்க நீங்க? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா குடும்பம் எப்படி நடக்கும்? வீட்ல நிம்மதி இருக்குமா? நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ராத்திரியும் பகலுமா அண்ணன் தம்பிங்களோட சண்டைய பார்த்து பார்த்து என் தலைய வெடிச்சு போயிரும் போல இருக்கு. விகாஸ், நீயாச்சும் புரிஞ்சுக்க வேணாமாப்பா? அக்கா, என்ன ஆனாலும் சரி, நான் அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாரு பாரு, திரும்ப அதே தான் சொல்றான். ஆமா, சொல்லுவேன். சொன்னதை செஞ்சு காட்டதான் போறேன். அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த சொத்துல பங்கு வாங்க தான் போறேன். விகாஸ், விகாஸ். டேய் டேய் டேய்,
போடா போ. எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு நானும் பாக்குறேன். உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பண்ணி காட்டுறேன். என்னங்க இது? அவன் தான் ஏதோ சின்ன பையன், நீங்களாவது பொறுமையா இருக்கலாம்ல. ஐயோ இதான் சார் நடந்தது. அன்னைக்கு விகாஸ் வீட்டு விட்டு போனதும் நாங்களும் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். நான் அன்னைக்கு என்கொயரி பண்ண வந்தப்ப இந்த விஷயத்தை எதுக்காக மறைச்சிங்க? சொல்லுங்க, உண்மையை எதுக்காக மறைச்சிங்க? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு நடந்த பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லியிருந்தா சொத்து பிரச்சனையால எங்க விஸ்வநாத் தான் கொலை பண்ணாருன்னு அவர் மேல எங்க சந்தேகப்படுவீங்களோன்னு அந்த விஷயத்த மறைச்சிட்டேன் சார். இங்க பாருங்க மனோகர், கொலை பண்றது எவ்வளவு பெரிய தப்போ தெரிஞ்ச விஷயத்த மறைக்கிறதும் அதை விட பெரிய குற்றம். நீங்க பண்றதை பார்க்கும்போது எனக்கு உங்க மேலேயே டவுட் தான் வருது. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தா நான் சட்டப்படி உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். புரியுதா? நான் போயிட்டு வரேன். விஸ்வநாத், இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், தோட்டத்துக்கு போயிருந்தேன், கை கால் கழுவிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உங்களுக்கு தோட்டத்துல என்ன வேலை? வயலுக்கு தண்ணி விடணும், அதான் பம்ப் செட் ஆன் பண்ணிட்டு வரலான்னு போனேன். காலையில பம்ப் செட் ஆன் பண்ணிருக்கலாம்ல, இந்த நேரத்துல அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அது அது எங்க சார், நம்ம ஊர்ல பகல்ல கரண்ட் இருக்க மாட்டேது, அதான் ராத்திரிலேயாவது ஆன் பண்ணிட்டு வரலான்னு போனேன். பம்ப் செட் ஆன் பண்ண போறப்ப கையில எதுக்காக சேராச்சு? அது அது பம்ப் செட் ஃபுட்வால் ஃபுல்லா சேர் ஆயிடுச்சு சார். அதை ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், கை கால்லாம் சேர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் எதுக்காக உங்க மனைவி உங்களுக்கு காய்ச்சல் அதனால சிட்டிக்கு போயிருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க? அதான் சிட்டிக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு இப்படியே இங்க வந்துட்டேன். நீங்க போய் எதுவும் சொல்லலையே? இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் இன்னும் சாப்பிடல, பசிக்குது சார், நான் கிளம்புறேன். ரங்கா, கொஞ்சம் வண்டி நிறுத்த. ஓகே சார். உன்னோட பேரு தீனி பண்டாரம் சார், தானே? என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உன்னை பார்த்தாலே தெரியுது. கரெக்டா சொன்னீங்க சார். சரி, உங்க ஊர்ல லவ்வர்ஸ்க்கு லெட்டர் மூலமா ஹெல்ப் பண்றது நீதானே? என்ன லவ்வர்ஸ்க்கு மாமான்னு நினைச்சீங்களா சார்? ஏய், எனக்கு எல்லாமே தெரியும்டா. நீ மட்டும் உண்மையை சொல்லல, இப்பவே உன்னை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவேன். சார் வேணாம் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். விகாஸ் எழுதுன லெட்டர்ல வீணாக்கு நீ தான்டா கொடுப்ப? நான் தான் சார் கொடுத்துட்டு இருந்தேன் சார். எங்க அண்ணன் விகாஸ் ரொம்ப நல்லவர் சார். சாகரத்துக்கு முன்னாடி நாள் ஆனந்த், விகாஸ், வினோத் 3 பேரும் அந்த ஏரிக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். விகாஸ் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் இந்த ஊர்லயே காணும் சார். நாம அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, சொந்தங்க கிட்ட சொல்லாத விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா? நம்ம நண்பர்கள் கிட்ட தான். விகாஸ் கொலை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். சார், அவன் சாகிறதுக்கு முன்னாடி மீனாவை எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லி நாங்க தான் ஐடியா கொடுத்தோம். ஆனா நாங்க சொல்றதை எதையும் அவன் கேட்கல சார். அதுக்கப்புறம் விகாஸை நீங்க கடைசியா எந்த இடத்துல பாத்தீங்க? அவன் சாகிறதுக்கு முந்தின நாள் தாலி வாங்கறதுக்காக பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான். நாங்களும் எங்களால முடிஞ்சதை கொடுத்தோம் சார். நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை சார். ஏரிக்கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விகாஸை கொண்டுட்டாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ உனக்கு இவ்வளவுதான் தெரியும்ல? சத்தியமா இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். சரி, நான் கூப்பிடும்போது நீ ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஊரை விட்டே போக கூடாது. சரிங்க சார், நாங்கள் வரோம். ஒரு நிமிஷம், உங்க பேர் என்ன? நீங்க? வேறப்பா. இந்த ஊர்ல விகாஸ்ன்ற பையனை கொலை பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் சார். அப்ப அந்த கொலையை யார் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ருத்ரா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா உங்க மச்சா பையன் பிரதாப் பண்ணியிருக்கலாம். ஆமாம் சார், ஊரில் எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி தானே பேசிட்டு இருக்காங்க.
ம் சரி நீங்க போங்க. அவ ஊமையன் தானே? ஆமா சார், அவனே தான். கொஞ்சம் வண்டியை நிறுத்த. ஏய் வாயா இங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்து எதுக்காக ஓண்ட? டேய் ஊமையா, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏன் அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? ஓயா போன்னு சொல்றல. சரியான ஆளா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கதான் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார். நான் வரேன் சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வண்டி எடுங்க, அந்த ஏரிக்கிட்ட போங்க. ஓகே சார். டேய் முட்டா பசங்களா, ஏதோ பெரிய சொத்து பிரச்சனை மாதிரி பெருசா சண்டை போடுறீங்க. இதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? நல்லா வளர்ந்துருக்கிற மாடு மேய போகாம வீட்டுக்குள்ள போய் குத்த வச்சா உட்காரும். இந்த முட்டாள் பேசுனா புரியாது. இவன் எப்பவும் பேசாம ஜாடாலேயே சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க, உங்க 2 பேரையும் நசுக்கியே கொன்னுடுவேன். நல்ல வேலை, இந்த ஊமையை யாருக்கும் பயப்படவே மாட்டானே. கொஞ்ச நாளாவே இவன் நடவடிக்கையே சரியில்லையே. ஹலோ. பிரதாப் எங்கடாகிற? ஆமா, தோட்டத்துல தான் இருக்கேன். எனக்கு பஞ்சாயத்து ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் தோட்டத்து வேலையெல்லாம் பாத்துக்கப்பா. ஆளுங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடு, நான் வந்து சேர்ந்துடுறேன். சரிங்க மாமா. தோட்டத்து வீட்டையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா. சரிங்க மாமா. சரி நான் வச்சிரவா? சரிங்க மாமா. சார் வணக்கம் சார், நான் பிடிஓ பேசுறேன். சொல்லுங்க பிடிஓ சார். சார் இன்னைக்கு இருந்த மீட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. தலைவருக்கு உடம்பு முடியலையா? என்னப்பா சொல்ற? மீட்டிங் கேன்சல்? ஆமா சார், அடுத்த வாரம் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்றாங்களா? சரி பாத்துக்கலாம் விடு. ஓகே சார். ஐயோ, இன்னைக்கு அரசியல் விளையாட்டா போயிடுச்சு. நான் தான். நீ எதுக்கு வந்த? ஒரு பெண்மான் தனியா இருக்குன்னு அதுக்கு துணையா இருக்கலான்னு வந்தேன். நான் உன் மாமாவுக்கு சொந்தம், உனக்கு அக்கா மாதிரி. அக்கா மாதிரி தானே, அக்கா கிடையாதுல்ல. வேண்டாம் பிரதாப், நான் உங்க மாமா கிட்ட சொல்லிடுவேன். அவரு இப்ப வரமாட்டாரு கலாவதி. அவர் பஞ்சாயத்து மீட்டிங்காக மெட்ராஸ் போயிருக்காரு. அவரு சாயங்காலம் தான் வருவாரு. அவரு வர வரைக்கும் நான் உனக்கு சந்தோஷத்தை தரேன். வேண்டாம் பிரதாப், என்ன விட்டுடு. வேண்டாம், சொல்றது கேளு. சொல்றல. வேண்டாம் பிரதாப், என்ன விட்டுடு. இன்னைக்கு அந்த பிரதாப் அவன் கிட்ட அப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க.
கொஞ்சம் பாலாவது குடிமா. எனக்கு வேண்டாம் கண்ணம்மா, நான் தான் அப்பவே சொன்னல எனக்கு வேணான்னு. இப்படி சொன்னா எப்படிமா? உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சமாவது குடிமா. எனக்கு ஏதாவது ஆகி செத்தாதான் நான் விகாஸ் கூட போய் சேருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ ஏமா இப்படியெல்லாம் பேசுற? நீ வாழ வேண்டிய பொண்ணு. எதுக்காக நான் வாழணும்? உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கா இல்ல உங்க சித்திரவதையை நான் அனுபவிக்கிறதுக்கு வாழணுமா? விகாஸ கொன்ன மாதிரி என்னையும் கொன்னு போட்டுருங்கப்பா, நானும் செத்து போயிடுறேன். வார்த்தைகளால குத்தி குத்தி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்லாதம்மா. தயவு செஞ்சு அப்பாவும் மன்னிச்சிருமா. அப்பா, உங்க வாயில இருந்து மன்னிப்புங்கிற வார்த்தை வருதா? நான் உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டேம்மா. நானே என் கையால உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேம்மா. அதுக்காக நீ என்ன வேணாலும் தண்டனை கொடுமா. அப்பா ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்பா. ஆமாம்மா, பணம், அதிகார, திமிரு இதெல்லாம் என் கண்ணை மறைச்சிடுச்சுமா. நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம இருந்ததுமா. இப்ப சொல்லுமா, உன் ஆசை என்னன்னு நான் நிறைவேற்றி வைக்கிறேம்மா. என்னோட கனவு, ஆசை எல்லாமே விகாஸ் கூடவே சேர்ந்து போயிடுச்சுப்பா. எனக்கு இருக்கிறது இப்ப ஒரே ஒரு ஆசை தான், நிறைவேற்றுவீங்களாப்பா? சொல்லுமா, அது என்னன்னு அப்பா கிட்ட சொல்லுமா. எனக்கு விஷம் கொடுத்து என்ன விகாஸ் கூடவே அனுப்பி வச்சிருங்கப்பா. வேண்டாமா, அப்படியெல்லாம் பேசாத. இன்னைக்குதான் ஐயா தான் தப்பெல்லாம் புரிஞ்சுகிட்டு உன்கிட்ட வருத்தப்படுறாரு. ஆமாமா, ஐயா ரொம்ப வருத்தத்துல இருக்காருமா. நீ இன்னும் கஷ்டப்படுத்திடாதமா. வேற என்ன சொல்றது? இதுக்கப்புறம் எனக்கு நீ என்ன இருக்கு கலிங்கா? அப்படி சொல்லாதம்மா. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. கல்யாணம், வீடு, குழந்தைங்க, குடும்பம். இனிமே அப்பா தடுக்க மாட்டேமா. இங்க பாரு வீணா, நீ விரும்புற பையன் யாரா இருந்தாலும் சரி, ஏன் எதுக்குன்னு கேட்காம நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஷபாஷ் மாமா, ஷபாஷ். இத்தனை நாளா நீதான் இந்திரன், நீதான் சந்திரன் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு, இவளை என் மனசு பூரா இவதான் உன் பொண்டாட்டின்னு நினைக்க வச்சுட்டு, இப்ப அவகிட்ட உனக்கு பிடிச்சவன் யாருன்னு கேக்குறீங்களா? ஏய் பிரதாப், மரியாதையா என் வீட்டை விட்டு வெளில போறியா இல்லையா? இல்லனா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு உன் தலைய வெட்டி போட்டுருவேன். ருத்ரப்பா, என் தலைய நீ எடுக்கிறியா இல்ல உன் தலைய நான் எடுக்கிறானான்னு இப்ப பாத்துருவோம். ஏய், உன்ன என் புள்ள மாதிரி நினைச்சு வீட்டுல வச்சு சோறு போட்டான்ல, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. நீயாவே என் வீட்டை விட்டு வெளில போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? நானே போறேன் ருத்ரா. நீ எப்படி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றேங்கிறத, எவன் வந்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வராங்கிறதையும் நான் பாக்குறேன். வா சிவனே. டேய் பிரதாப், ஏதோ ஃபீலிங்லேயே குடிச்சிட்டு இருக்கேடா. என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு சொல்றா. ஏய், நடு ராத்திரி ஆயிடுச்சுடா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் அப்படியே குடிச்சிட்டு இருப்ப? அந்த விகாஸ் செத்து போனதுல இருந்து போலீஸ்காரனுங்க ராத்திரி பகல்னு பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம எல்லாம் அவனுக்கிட்ட மாட்டுறதுக்கு முன்னாடி வாங்கடா, எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். வாடா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவெல்லாம் முதல்ல இங்க இருந்து ஓடி போங்கடா. சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. சரி சரி சரி. போடா, போ போ. சைடிஸ் எடுத்துக்கிறோம். நானும் கிளம்புறேன்பா. சிவா, முரளி, நீங்களும் போறதுதான் போங்கடா. ஏய், நீ வீட்டுக்கு கிளம்புடா. வரல. ஒரு கதை போட்டு வரடா. ஏய் இருடா. சரி மச்சா, நானும் கிளம்புறேன்டா. டேய், உன்ன என் புள்ள மாதிரி நினைச்சு வீட்டுல வச்சு சோறு போட்டான்ல, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. என் கண்ணு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. நீயாவே என் வீட்டை விட்டு வெளில போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? ஏய் ருத்ரப்பா,
இவ்வளோ நாளா என்னை வச்சு வேலையெல்லாம் வாங்கிட்டு என்னையே வீட்டை விட்டா வெளியில விரட்டின, என் உயிரை எடுத்துடுவேன்னு நான் சொன்னேன். நான் போக மாட்டேன். நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்னை அனுப்புறேன்டா. மிஸ்டர் சூர்யா, இதுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு அஜாக்கிரதையா வேலை பாக்குறீங்கன்னு. சார் இது ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். கொலைகாரனை பிடிக்க ராத்திரி பகல் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன். எதுவும் வேணாலும் இருக்கட்டும், ஒரு கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு கொலை நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? திஸ் இஸ் டூ மச். இதுல பொலிட்டீஷியன்ஸ் வந்தாங்கன்னா அசம்பிளில கலாட்டா பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டை வறுத்து எடுத்துருவாங்க. அத கொட்டை எழுத்துல பத்திரிகைக்காரங்களும் பேப்பர்ல போடுவாங்க. அப்ப நானும் நீங்களும் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். அந்த நிலைமை வேணுமா சார்? இந்த மாதிரி கேஸ் என் சர்வீஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் சார். கில்லர் ஒரே விதத்துல ஒரே வெப்பன்ல மர்டர் பண்ணாலும் ஒரு க்ளூ கூட விடாம ரொம்ப பிரில்லியண்டா பண்றான். அவன் எவ்வளவு பிரில்லியண்டா கூட இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுங்க. ஓகே சார். மனசை தேத்திக்கம்மா, மனசை தேத்திக்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நாம எதிர்பார்க்கல. அதனால உன் மனசை தேத்திக்க. நம்ம ஐயாவை கொன்னவன நான் சும்மா விட மாட்டேன். அவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வணக்கங்க ஐயா. விகாச கொலை பண்ண அதே கொலைகாரன் தான் அதே ஸ்டைல இவரையும் இப்ப கழுத்தை வெட்டியிருக்கான். அப்ப அவன் தான் உங்க அப்பா கொண்டு இருப்பான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க எனக்கு உதவணும். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க சரியா பதில் சொல்லணும். கேளுங்க சார். உங்க அப்பா கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம் இருக்கும்? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எங்க அப்பாவை கொன்னது என் அத்தை பையன் பிரதாப் தான் சார். காரணம்? என்ன பிரதாப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அப்பா என்ன முன்னாடியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. ஏற்கனவே உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன், உன் எதிர்காலத்தையே கெடுத்துட்டேன், நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு என்ன மன்னிச்சிருமான்னு சொன்னாரு. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு யார பிடிக்கும், அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாரு. ஐயா அந்த பிரதாப் வந்து உங்க பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கு நீங்க தடையா இருந்தா உங்களை வெட்டி கொன்னிடுவேன்னு சொன்னாங்க. சார் நான் பண்ணல சார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல சார். சொன்னா நம்புங்க சார், என்ன விட்டுருங்க சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். நான் பண்ணல சார், நான் பண்ணல, சத்தியமா பண்ணல சார். போய் சொல்லிட்டே இருக்க, உன் நாக்க வெட்டிடும் பாத்துக்க. சொல்றா, ருத்ரையவ கொலை பண்ணது நீதானடா? சார் நான் எதுவும் பண்ணல சார், நான் பண்ணல சார். அப்படின்னா ருத்ரையாவோட பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா உன் தலையை வெட்டிடுவேன்னு சொன்னது உண்மையா பொய்யாடா? சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். வீணாவை எங்க என்கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்களோன்னு அப்படி சொன்னேன். கோவத்துல அப்படி சொன்னேன் சார். அதை தவிர நான் நல்லா குடிச்சிட்டு அன்னைக்கு அவரை கொலை பண்ணணும்னு முடிவும் எடுத்தேன் சார். அப்போ என்னாச்சுன்னா மாமா இதுதான் சார் நடந்தது. நான் அங்க போய் பார்க்கும்போது எங்க மாமா ஏற்கனவே இறந்து இருந்தார் சார். அவரை யாரு எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையை தானே சொல்ற? சார் நான் உண்மையை தான் சொல்றேன், நான் சொல்றத நம்புங்க சார். வீட்டுல யாரு?
தான் கலாவதியா? ஆமா சார். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா லாக்அப்ல போட்டு பெண்ட் எடுத்துரும், புரியுதா? உனக்கு ஒரு ருத்ரையாவுக்கும் எவ்வளவு நாளா பழக்கம் இருக்கு? சுமார் ஒரு 4 வருஷமா பழக்கையா. எப்படி பழக்கமாச்சு? சிட்டில ஆதரவு இல்லாம இருந்த என்ன அவரு என்னை இங்க கூட்டிட்டு வந்து நல்லாவே பாத்துக்கிட்டாரு. பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை. நானும் நிம்மதியா இருந்தேன். ருத்ரையா கொலை செய்யப்பட்டப்ப நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் அன்னைக்கு இங்கே இல்ல, ஊருக்கு போயிருந்தேன். அன்னைக்கு எதுக்காக நீங்க ஊருக்கு போயிருந்தீங்க? அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். அப்போ பிரதாப்க்கும் ருத்ரையாவுக்கும் பிரச்சனை நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? இல்ல சார், எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. இந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். சாட்சியோட வந்து எங்க இருந்தாலும் சரி உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். செத்துறானா? என்னாச்சு சொல்றா? என்னாச்சு? ஐயோ, அப்படின்னா போன் பண்ணுங்க. காலையில தானே 16 இட்லி நல்லா வளர்த்து கட்டினா. ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, தூக்குங்கயா. தூக்குங்க. என்ன பண்றீங்க நீங்க? உனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னா எவனா சொன்னா? என்ன சொன்னா? அடிங்க ஐயா. இவன ஆள காணோம். அந்த ஊமை எங்கடா? எஸ்கேப் ஆயிட்டான். ஓட்டானா அவன் மாட்டா என் கையில செத்தான்டா. அம்மா அம்மா இதோ வந்துட்டேன். என்ன காளிங்கா? இங்க பாருங்கம்மா, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். போதும் நிறுத்துறா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன். வயிறாது, நான் சம்பாதிக்கல, உன் திங்கத்துக்கே போயிடு. போய் சாப்பிடுப்பா. என்னப்பா நீங்க? உனக்கு திங்கத்தை தவிர வேற நினைப்பே இருக்காது. சாப்பிடுப்பா. எடுத்துக்கா. யோ, என்னையா இது வெறும் 500 ரூபா தாளா கொடுக்குற? ஏய், நீ இந்த அருவாலை செஞ்சு கொடுத்ததுக்கு 50 ரூபா தான். நான் வந்து வாங்கிட்டு போனதை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் 450 ரூபா. இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொன்ன ஜாக்கிரதை. ஊர்ல பார்த்தா இந்த மாதிரி கத்தினாலதான் எல்லா கொலையும் நடக்குது. இவன் என்னடானா யாருக்கிட்டையும் சொல்லாதங்கிறான். ஒருவேளை இவன் எஸ் சார். மிஸ்டர் சர்மா, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா? கிடைக்கல சார். காலையில இருந்து நான் பண்ண முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சு சார். ஒரு துப்பும் கிடைக்கல சார். சரி வாங்க, போன அந்த இடத்த போய் பார்க்கலாம். ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு. இந்த இடம் தானே? ஆமாங்க சார், இதே இடம் தான் சார். கார்த்திக், இறங்கி பாருங்க, ஏதாவது கிடைக்குதான்னு. பாருங்க, அந்த பக்கம் தேடுங்க. நாராயணா, கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க. சார், என்ன தேனாலும் எதுவும் கிடைக்கல சார். அப்படியா? சரி வாங்க போலாம். சரி சார்.
சுதா, சுதா, உன்னை தாண்டி கூட்டிட்டு இருக்கேன். என்னங்க? அந்த பீரோல இருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வா. உங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க. இருங்க எடுத்துட்டு வரேன். ஏங்க, எதுக்காகங்க இப்படி வர வர இவ்ளோ குடிக்கிறீங்க? ஏய், ஏன் டென்ஷன் எனக்கு கேட்டா கொடுக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்க கூடாது, போடி. போய் உனக்கு நல்லது சொன்னேன் பாரு. என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஓ மனோகர், உட்கார் உட்கார் உட்கார். வர வர ரொம்ப குடிக்கிறீங்கன்னு சுதா வந்து சொன்னப்போ நான் நம்பவே இல்லை. ஆனா இப்ப என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். ஏதோ என் மனசுல நிம்மதியே இல்லை. சாப்பாடு இருக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. நின்னாலும் உக்காந்தாலும் என்ன பண்ணாலும் விகாஸோட டெட் பாடி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. எனக்கு சித்திரவதையா இருக்குது. அந்த டென்ஷன் தாங்க முடியாம தான் இவ்வளவு குடிக்கிறேன். ஆமா, நீங்க பயப்படுறத பார்த்தா ஒருவேளை நீங்க தான் விகாஸ இல்ல 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 ஒருவேளை உங்களுக்கே தெரியாம நீங்க தான் அவனை கொலை பண்ணிருந்தா ஒழுங்கா போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுங்க. தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. ஏன், எதுக்காக பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. நீங்க பயப்படுறத பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் உங்க மேலதான் சந்தேகப்படுறாங்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். விகாஸ கொலை பண்ணதை மறைக்கதான் விஸ்வநாதன் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. குடியை விட்டுட்டு எப்பவும் போல இருந்தா உங்களுக்கு தான் நல்லது. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இதுக்கு மேல உங்க விருப்பம் தான். நான் போயிட்டு வரேன்.
என்னையா பண்றீங்க? இது வரைக்கும் கொலைகாரனோட க்ளூ கிடைக்கலன்னா என்னையா பண்றீங்க நீங்கலாம்? சார் நாங்க கொலைகாரனை தேடிட்டு தான் இருக்கோம். நேத்து ராத்திரி கொலை நடந்த ஏரியில முகமுடி போட்டு ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருந்தான் சார். அவனை பிடிக்க முயற்சி பண்ணேன். அப்ப அவனுக்கு எனக்கும் சண்டை ஆச்சு. அவன் ஒரு நிமிஷத்துல தப்பிச்சிட்டான் சார். ஐ see. அப்படின்னு அந்த கொலைகாரன் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுருப்பான். அதை கண்டுபிடிக்க கண்டிப்பா வருவான். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கொலைகள் எல்லாம் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது பண்ணிருப்பாங்களோன்னு. சாட்சியும் ஆதாரமும் இல்லாம எதையும் பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது சார். ஒண்ணு பண்ணலாம். அந்த கொலைகாரன் கண்டிப்பா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பான். ஏன்னா உங்களை ஏமாத்தி அவன் தொலைச்சதை எடுக்க கண்டிப்பா வருவான். அதனால ராத்திரி யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்கள சர்ச் பண்ணா அந்த கொலைகாரன் கண்டிப்பா நம்ம கையில மாட்டுவான். ஓகே சார். வாழைப்பழம் எவ்வளோ? வேற 5 ரூபா தான் சார். 5 ரூபாவா? பரவாயில்ல விடு. இந்த கடை பக்கத்துல வந்து யாராவது கொலையை பத்திலாம் பேசிட்டு இருப்பாங்களா? நீ கேட்டிருக்கியா? ருத்ராயா இறந்ததுக்கு அப்புறம் விகாஷை கொலை பண்ணது யாரு, ருத்ராயாவை கொலை பண்ணது யாருன்னு ஊரே ஆர்வமா இருக்கு சார் கேட்க. இந்த கடை பக்கத்துல யாராவது கொலையை பத்தியோ இல்ல சந்தேகப்படுற மாதிரி யாராவது பேசினானா நீ என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க சார். சரியாப்பா? சரி. ஒண்ணு கிடைக்கல சார். யோ நல்லா பாரியா, அங்கதான் ஏதாவது இருக்கும். நல்லா தேடி பாரு சார். பாக்குறேன் சார். சேரு தவிர ஒண்ணுமே கிடைக்கல சார். சரி விடு, வா. சரிங்க சார். இங்க ஏதோ சத்தம் வருது இல்ல? ஆமா சார், ஏதோ சத்தம் கேக்குது. எங்க இருந்து வருது சத்தம்? சார் இந்த பக்கம் இருந்து வருது சார். அங்க பார்க்கலாமா சார்? சரி போய் பார்க்கலாம் வாங்க. மனோகர், மனோகர். சார் இந்த நேரத்துல நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது உங்க கடமை. அந்த அவமானத்தை தாங்க முடியாம அவன் தூக்கு போட்டு இறந்துட்டா சார். அவன் மனைவியோட பணத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில பேச்சே நின்னு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவன் மனைவிய ரேப் பண்ணது யாருன்னு தெரியவே இல்லை சார். ஐசி, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் சரிங்க வரேன். சார்.
கல்பனா சொல்லு சொல்லு உமையா சொல்லு உமையா. சொல்லு உமையா. கான்ஸ்டபிள் சீக்கிரமா போய் செக் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க போங்க. சொல்லு உமையா, யார் இந்த மாதிரி பண்ணது? ஒழுங்கா சொல்லு, சீக்கிரம் சொல்லு. மை காட். நாகராஜ் போஸ்ட்மார்ட்டம் ரெடி பண்ணு. அங்க யாராச்சும் இருக்காங்களா போய் செக் பண்றேன். ஓகே சார், நீங்க வாங்க. ஓகே, நான் கால் பண்றேன். ஹலோ, இங்க யாரும் இல்ல, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். சார் யாருமே இல்லையா சார்? பார்க்கலாம் வாங்க. டேய் நில்றா. இந்த நேரத்துல நீ எங்க இருந்து வர? அது என்னடா பழுப்புற? எங்க இருந்து வர சொல்றா. அது சார், அது அடி வாங்கினது பத்தலையா? என்ன சார், இடிச்சதுக்கு உயிர் போயிடுச்சுங்கிற மாதிரி ஊருக்குள்ள எந்த தப்பு நடந்தாலும் என்னையே வந்து விசாரிக்கிறீங்களே சார். ஊர்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? மத்தவங்க யாரையும் நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? பிரச்சனை பண்ணாத. எங்க இருந்து வர சொல்றா. சார், அந்த கலாவதி இருக்கால, அவளுக்கு உடம்பு சரியில்லை சார். இப்பதான் மாத்திரை கொடுத்துட்டு தோட்டத்து வீட்டுல இருந்து வரேன் சார். என்னடா தட்டி குடுறா. நான் தட்ட மாட்டேன். ஏன்? ஏன்னா சேவிங்காக கத்தி திட்டினா கூட போலீஸ்காரங்க ஏன் திட்டினு வந்து கேக்குறாங்க. நான் திட்ட மாட்டேன். அப்படின்னா தட்டி தர மாட்டியா? எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் சொன்னா தெரியாது. அப்படியா? இப்ப நீ பண்ணி தரலன்னு வை, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த அருவா தூக்கி வைப்பேன். அவங்க கிட்ட கொலை பண்ணவன் நான் தான், அதை சாணம் பிடிச்சு கொடுத்து இவன் தானே சொல்லிடுவேன். அண்ணா அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணா, எனக்கு பயமா இருக்குதுண்ணா. உனக்கு இப்ப சாணம் தானே பிடிக்கணும், நான் பிடிச்சி தரேன். யாராவது வராங்களா? அப்படியே கொஞ்சம் பாத்துக்கண்ணா. சரி, இந்தா புடி. குடிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சைடிஷை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏய் அவனுக்கு குடுறா. தம்பி ஒரு குவார்டர் எத்தனாப்பா? அதை பிரிச்சு கொடு. நிறைய வெயிட் பண்ணிருக்கீங்க. ஏய் தம்பிங்க வாடா. ஏய் அந்த காசுல ஊத்துறா, கொஞ்சம் தண்ணி ஊத்துறா, கொஞ்சமா ஊத்து. போது கிளம்பு. குடிக்க கூடாதுன்னு இருந்தா நீ தாராளமா செலவு பண்ணுறிய. உனக்கு லாட்டரி ஒரு கடலை பாக்கெட் எத்தனா? லாட்டரி இல்ல, கீட்டரியும் இல்ல. அவன் இருக்கான்ல, அவன் தான் ருத்ரையன், அவனோட வேலைக்காரன். அவன் தான் கொடுத்தான். அவனா காலிங்க? அவன் தான் கொடுப்பான் தானே. அந்த காலிங்க தான் தினமும் என்கிட்ட வந்து அருவால சாணம் பிடிச்சிட்டு போறான். போகும்போது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு 500 ரூபா கொடுத்துட்டு போவான். ஆமாண்டா, முடியாதுன்னு சொன்னா என்னைய அவன் பயமுத்துறான்டா. அதுக்கு தான் பயந்ததுனால இப்போ கொஞ்சம் நான் அதிகமா குடிக்கிறேன்டா. ஏய் காளிங்கா, என்ன ஒண்ணு பண்ணாதடா. டேய் என்ன விட்டுறா, கையெடுத்து கும்பிடுறா, என்ன விட்டுறா. டேய்
நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன்டா. பணமா? நான் சொல்றது கேளு. எனக்கு என்ன பணம் விட்டுறா, தேவைடா. என்ன ஒண்ணும் பண்ணாதடா. உன்னோட பணம் தான் எனக்கு தேவை. தெரியாதுடா. என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? ஒரு கெட்ட கனவு கண்ட சுதா. அதுக்குதான் ராத்திரி படுக்கும்போது சாமி கும்பிட்டு படுங்கன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லிருக்கேன். என் பேச்ச கேக்குறீங்களா நீங்க? மனுஷனுக்கு நேரம் சரியில்லைன்னா எந்த ஸ்லோகம் சொன்னாலும் ஒன்னும் ஆகாது. பேசாம படு. ம், ம். ஏன் இப்படி வந்தது? ம். இவர் வர வர ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாரு? நம்ம விகாச ருத்ராயா கொன்னுட்டதுனால ருத்ராயாவை இவர் ஏதாவது ஏமா இந்த நேரத்துல இப்படி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க? கலிங்கா அப்பா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. ஐயா போனதுக்கு அப்புறம் அவர் ஞாபகமாவே இருக்கு. அவரோட இழப்பு நம்ம எல்லாருக்குமே பெரிய இழப்புமா. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா சீக்கிரமாவே நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுமா. இல்லனா ஐயா என்னோட கனவுல வந்து, காளிங்கா என் பொண்ணை நீ நல்லபடியா பாத்துக்கோ, அவளுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவளை பொறுப்பா பாத்துக்கன்னு தினமும் கனவுல வந்து சொல்லிட்டே இருக்க போறாருமா. பெரிய நடிகன் தாடா நீ. நல்லா நாடகம் ஆடுற. சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இவரை இழுத்துட்டு போறீங்க? விகாஸ் உங்க அப்பா ஊமே எல்லாரையும் கொலை பண்ணது இவன் தான். வாடா வாடா. ஐயோ அம்மா சொல்றா. ஏய், சொல்றா. எல்லா கொலையும் பண்ணது நீதானே? சொல்றா. என்ன விட்டுருக்கியா? ஏய், அப்புறம் எதுக்கு கத்திய சாணா போச்சு 500 ரூபாய் கொடுத்து? இதெல்லாம் எதுக்காடா பண்ண? உண்மையை சொல்லல தோலை உச்சர ஒழுங்கா சொல்றா. எனக்கும் இந்த ஊர்ல நடந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. என்னங்கறத தெளிவா சொல்றா. இல்லைங்கய்யா, கொலை பண்ற அளவுக்கு தைரியம் எனக்கு எங்க இருந்துங்கய்யா வரும்? ஐயா எனக்கும் அந்த கொலைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. அது எல்லாத்துக்கும் காரணம், அது எல்லாத்துக்கும் காரணம், அது எல்லாத்துக்கும் காரணம். உண்மையாவே புருஷனா நீங்க தான் மாமா. இன்னைக்கு நீங்க என்ன நல்லா சந்தோஷப்படுத்திட்டீங்க. உன் புருஷன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டானா? அவனை பத்திலாம் பேசாதீங்க. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை கொடுக்க துப்பு இல்ல. அவன்லாம் ஒரு ஆளா? அன்னைக்கு நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நீ தான் கேட்கல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனுபவிக்கிற. இனிமே சகிச்சுக்க எதுவும் இல்ல. அந்த காளிங்கனுக்கு இன்னைக்கே கேட் பாஸ் கொடுத்துடுறேன். இதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? நீ கேட்டு நான் வராத இருப்பனா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரி 1 வருஷத்துல உனக்கு கையில குழந்தைய கொடுக்குறேன். ஆனா இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். அந்த காளிங்காக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவான். இங்க பாரு, உனக்காக வேணா என் உயிரை கூட கொடுப்பேன். நீ எதுக்கு கவலைப்படுற? அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா நீ ஊன்னு சொல்லு, அவனை முடிச்சிடு. அது வரைக்கும் உன்னை விட்டா தானடா. இதுதாங்கய்யா நடந்துச்சு. அந்த கொலைங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை விட்டுருங்கய்யா. அப்புறம் எதுக்காக அந்த கலாவதி கிட்ட போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து சொல்றா? வீணாவோட நிலைமையை பார்த்து அவங்க கிட்ட பணம் வாங்க எனக்கு மனசு வரலங்கய்யா. அதனாலதான் கலாவதி கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்காக அந்த ஊமையை பார்க்கும்போதுல நீ பயந்து மறைச்சிக்கிட்டே இருந்த சொல்றா? ஊமையனோட பொண்டாட்டி நல்லா அழகா இருப்பாங்கய்யா. அவளை என்னோட முதலாளி தான் கெடுத்துட்டாருங்கய்யா. அன்னைக்கே அவ தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்கய்யா. அந்த விஷயம் எனக்கும் என் முதலாளிக்கு மட்டும்தான் தெரியுங்கய்யா. எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனா அது அந்த ஊமையனுக்கு தெரியுங்கய்யா. அதனாலதான் நான் அந்த ஊமையனை பார்க்கும் போதெல்லாம் பயந்து ஓடிடுவேங்கய்யா. ஒரு நிமிஷம் கூட நான் நிக்க மாட்டேங்கய்யா. சரி, நீ அந்த விஸ்வநாத்தை பார்க்கும் போதெல்லாம் பயந்ததுக்கு காரணம் என்ன? அது விகாச எங்க ஐயா தான் கொலை பண்ணாருன்னு நினைச்சு எங்க ஐயா மேல எனக்கே ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்கய்யா. அப்புறம் திடீர்னு எங்க ஐயாவையே கொன்னுட்டாங்க ஐயா. அந்த விகாஷ எங்க ஐயா தான் கொலை பண்ணியிருப்பாரோங்கிற காரணத்தினால அந்த விஸ்வநாத் எங்க ஐயாவை கொலை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அந்த விஸ்வநாத் என் கண்ணு முன்னாடி வர்றப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதே மாதிரி அவரும் என்னை பார்க்குறப்பெல்லாம் பயந்து ஓடிடுவாருங்க ஐயா. இதுதான் சார் உண்மை. ஓஹோ, இங்க வந்துட்டு இருக்கியா? அங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா? அண்ணே, ச்சே, குடிச்சு வந்திருக்கான் போல. பஸ் ரொம்ப வருமா? நாள். மதுரைக்கு போய் என்ன பண்ண போற?
மதுரை ரிங் ரோட்ல அரசு மதுபான கூடம். ஆபீசரை பார்க்கறதுக்கு போகணும், முக்கியமான கையெழுத்து போடணும். இப்போ வர பஸ் மதுரைக்கு தான் போகுது. குடிச்சா எதுவும் தெரியாதா? மதுரைக்கு போற பஸ் இங்க வரும்னு சொன்னல, உனக்கு ரொம்ப நன்றியா. நல்லாரு நல்லாரு. நில்லு, ஓரமா நில்லு. எப்ப பஸ் வரும்னு யாருக்குமே தெரியாது. இவன் குடிச்சா மனுஷனே இல்ல. காலையிலே எப்படி குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போடுறான் பாரு. இவனுக்கு போய் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்காங்க பாரு, அவங்க தான் ரொம்ப சரியா சொன்னே. ஆமா, இப்ப வர்ற பஸ் மதுரைக்கு போகுமாண்ணே? சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? சுடுகாட்டுக்கு போதான். சுடுகாட்டுக்கா போகுது? அப்புறம் ஏன் இந்த லூசு பையன் சுடுகாட்டுக்கு போற பஸ் மதுரைக்கு போகுதுன்னு சொன்னா? அங்க ஒருத்தன் நிக்கிறான்ல, அவன் தான் சொன்னா. கேளு. நான் ஒண்ணு சொல்லியா? இவன் தான் சொன்னா. இவன் தான் போயிட்டா. எங்க போனா இவன்? எங்கயா போனா இவன்? ஆளே மாயமாயிட்டான். மாயமா மறைஞ்சு போயிட்டா. நீ என்கிட்ட தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. நீ மாட்டிதான் ஆகணும். நீயாவே சரண்டர் ஆயிட்டா சரி, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். சார் நீங்களா? எஸ், நான் தான். சார் சாரி சார், நேற்று கொலைகார இதயத்தில் கிடைச்சப்ப நான் அவனை அட்டாக் பண்ணேன் சார். அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை அவனா இருக்குமோன்னு தான் நான் உங்களை அப்படி சொன்னேன் சார். அவனா இல்ல, நான் தான். இத்தனை நாளாயும் நீ அந்த கொலைகாரனை பிடிக்காத இருக்கிறதுனால, அது கூடவே மேலும் மேலும் கொலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி ஒருவேளை நீ இருப்பியோன்னு எனக்கு தோணுச்சு. வாட் யூ மீன் சார்? நான் சந்தேகப்பட்டது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கொலைகாரன் பக்கத்துல தான் இருக்கான் சார். நீங்க எனக்கு கொடுத்த டைம்ல அது யாரா இருந்தாலும் சரி, நான் அவனை அரெஸ்ட் பண்ணாம விடவே மாட்டேன் சார். நீ சொன்னது பிரகாரம் உன்னோட கெடு இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். ஓகே சார், ஐ வில் டு இட். நாராயணா, என்னையா அந்த போலீஸ் வேலை இல்ல, இந்த கொலை பண்ணது யாரோ எவரோ நமக்கு பெரிய தலைவலியா இருக்குதுயா. ராத்திரியும் பகலும் இல்லாம இந்த சேத்துல வந்து வேற தேடுறதா இருக்குது. இங்க வர்றது தேடுறது. ஸ்டேஷனுக்கு போனா போதும், நம்ம ஐயா ஜீப்ல ஏறுங்க, சேத்துல உருளுங்க. இதே வேலையா போயிட்டு இருக்கியா? ஐயா ரொம்ப தான் கஷ்டப்படுறாரு. யோ பையா வந்துட்டாருயா, பையா. எஸ் சார். ஏதாவது கிடைச்சதா? சார் ரொம்ப நேரமா தேடி பார்த்துட்டோம், எதுவும் கிடைக்கல சார். இன்னொரு வாட்டி நல்லா தேடுங்க. சரிங்க சார். இந்த பக்கம் வாங்க. கார்த்திக், இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் நல்லா தேடுங்க. அது அந்த பக்கம். பாக்குறேன் சார். நாராயணா, அந்த பக்கம்லாம் பாருங்க. சார் என்னையா? இங்க ஒரு செயின் இருக்கு சார். கொண்டு வாங்க. வாங்க போலாம். நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு தங்க செயின் கிடைச்சது. அதுல பீயிங் இனிஷியல் இருக்கு. சார் இது யாருன்னே தெரியல சார். நானும் நல்லா தேடிட்டு தான் சார் இருக்கேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சு இவனை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் சார். ஏமா இது வந்து உங்க வீடா? ஆமா சார். என்ன விஷயம் சொல்லுங்க சார். ஒன்றும் பயப்படாதீங்க. என்னென்ன தங்க செயின் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ போட்டிருக்கிறத தவிர வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இருக்கிறது இது மட்டும் தான் சார். இது ஒண்ணு மட்டும் தானா? ஆமா சார். சரி, பி இனிஷியல் இருக்கிற செயின் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அது யாருதுன்னு எனக்கு தெரியாது சார். ஏன் சார்?
ஏன் எதுக்குன்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிங்க சார், சொல்றேன். ஓகே. நீங்க ஒரு தங்க செயின் வச்சிருந்தீங்களா? அது எங்க? எந்த தங்க செயின்? பி இனிஷியல் போட்ட தங்க செயின் நீங்க வச்சிருந்தீங்க தானே? அந்த மாதிரி தங்க செயின் என்கிட்ட எதுவுமே இல்லையே. வேற என்ன செயின் இருக்கு? என்கிட்ட சாதாரண செயின் தான் இருக்கு. அதுவும் ருத்ரையா கொடுத்தது. அதை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. அந்த செயினை என்கிட்ட காமிக்கிறீங்களா? அது அந்த செயினை பிரதாப் கஷ்டம்னு சொல்லி அடகு வச்சிருக்கான். உண்மையா தானே சொல்றீங்க? ஆமா சார், நான் சத்தியமா தான் சொல்றேன். வீட்ல யாரு? எங்க விஸ்வநாத கொஞ்சம் வெளியே கூப்பிடுங்க. அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு. கால் பண்ணவா? வேண்டாம், விடுங்க. அப்படி எங்க போயிட போறாங்க? கண்டிப்பா அவங்க மாட்டியே தருவாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு தங்க செயின் இருக்கணுமே. நான் தான் போட்டுட்டு இருக்கேனே சார். இங்க இருக்கு பாருங்க. இந்த செயின் இல்ல. வேற எது? அதான் செயின்ல பி இனிஷியல் போட்டிருக்குமே. அந்த மாதிரி செயின் என்கிட்ட எதுவுமே இல்லையே சார். ஏன் சார்? ஏன் எதுக்குங்கிறது கூடி சீக்கிரமே தெரியும். விஸ்வநாத் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சார், இவரை கேட்கலாம் சார். ஐயா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன வேலை பண்றீங்க? கிராமத்துல என்ன சார் பண்றது, விவசாயம் தான் பண்ணுவோம். இந்த ஊர்ல பின்னு இனிஷியல் போட்டவங்க செயின் போட்டு யாராவது சுத்திட்டு இருந்தத பாத்தீங்களா? தெரியாது சார். சரி, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம் வாங்கய்யா, வேகமா வாங்க. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வேட்டைக்கு போகும்போது மிருகங்கள் தானாவே மாட்டாது மிஸ்டர் மனோகர். மிருகங்களை நாம தான் தேடணும், அதை கஷ்டப்பட்டு வேட்டையாடணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னன்னு நேரடியா சொன்னீங்கன்னா. இப்போ நான் உன்னை இங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீயே வந்து சரண்டர் ஆகி 3 கொலை எதுக்காக பண்ணனு ஒழுங்கா சொல்லிடு. இல்லைன்னா எங்க ஸ்டைல சொல்ல வைக்கவா? என்ன விளையாடுறீங்களா இன்ஸ்பெக்டர்? அடிக்கடி உங்க விசாரணைக்கு ஒத்துழைச்ச ஏன் மேலே நீங்க சந்தேகப்படுறீங்களா? பிரில்லியன்ட் ஆபீசர்னு பேர் வாங்கின என்னைய ஏமாத்த பாக்குறியா நீ? இங்க பாருங்க சார், விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு நேர்மையான ஆளுங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கும் அந்த கொலைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சார்? உங்க பேர் சொல்லுங்க. பரிமளா. இங்க பாருங்க பரிமளா, பீன் ரேஞ்சில் இருக்கிற செயின் நீங்க போட்டுருந்த செயின் தானே? இல்ல சார், அது அது எங்க வீட்டுக்காரோடது சார். அப்படியா? ஆமா சார், அது போன மாசம் எங்களோட 10வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பண்ணது. ஐசி. என்னோட பேரு பரிமளா இல்லையா, அதனாலதான் பாசமா பீன்னு போட்டு வச்சிருக்காரு. நான் முன்னாடி இருந்த மேல ஒரு கண்ணு வச்சிருந்தேன். சாட்சி ஆதாரத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். நீதான் கொலைகாரன்றதுக்கான சாட்சி. இந்த செயினை நீ எடுக்கிறதுக்காக தானே அந்த ஏரிக்கிட்ட திரும்ப திரும்ப போயிட்டே இருந்த. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் மிஸ்டர் மனோகர்.
என்ன விட்டுருங்க சார் 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 சொல்லுடா, உண்மையா சொல்லு. நீ தானே கொலை பண்ண? எதுக்காகடா கொலை பண்ண? சொல்றா. சொல்றேன் சார், நான் தான் கொலை பண்ணேன் சார். அதுக்கு காரணம் பரிமளா, கொஞ்சம் சாம்பார் ஊத்து. பரிமளா, பரிமளா, பரிமளா. என்ன பரிமளா, என்ன ஆச்சு? அது அது ஒன்றும் இல்லை, விடுங்க. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. பரிமளா, நீ என்கிட்ட எதையோ ஒன்று மறைக்கிற. பொய் சொல்லாத. என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு. அது அது வந்து இன்னைக்கு சாயங்காலம் தோட்டத்துல இருந்து வரும்போது ஏன் வழிய மறைக்கிறீங்க? நான் ஆசைப்பட்ட பொண்ணு நான் அடையாம இருந்ததே இல்லை. ஆனா ரொம்ப நாளா நீ என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. இன்னைக்கு நீ என் ஆசையை நிறைவேற்றாம போனா பாருங்க, அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது. என்கிட்ட பிரச்சனை பண்ணாம வழிய விடுங்க. தங்கம், உன்ன மாதிரி அழகைக்கு நான் வழிய மறிப்பனா? சந்தோஷத்தை காட்டதான் இருக்கேன். பிரச்சனை பண்ணாம வா. இங்க பாருங்க, கடைசியா சொல்றேன், என் மேல இருக்கிற தப்பான எண்ணத்தை விட்டுருங்க. இல்லனா இங்க நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். நானும் தான் உனக்கு கடைசியா சொல்றேன். உன் கையில வளையல், நெத்தியில குங்குமம், அப்புறம் அந்த கழுத்துல இருக்க தாலி நிரந்தரமா இருக்கணும்னா என்னுடைய தோட்டத்துல ராத்திரி 12 மணிக்கு உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்துதான் ஆகணும், என் ஆசையை தீர்த்துதான் ஆகணும். உனக்காக காத்துட்டு இருப்பேன். இங்க பார், கண்ணுக்கு முன்னாடி இருக்க உன் புருஷன் முக்கியமா இல்ல கண்ணுக்கு தெரியாத கற்பு முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்க. என்ன அவன் அப்படியா சொன்னா? ஆமாங்க. இவரு பிடிச்ச ருத்ரையா, உன் கதை எனக்கு முடிஞ்சிருச்சு. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? என்னங்க என்னங்க, போகாதீங்க. விடு, நான் சொல்றத கேளுங்க. என்னங்க என்னங்க என்னங்க, வேண்டாங்க, கதவை திறங்க. நான் சொல்றது கேளுங்க. என்னங்க, வேண்டாங்க, கதவை திறங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, 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 என்னாச்சுக்கா? ஏன் அழுதுட்டு இருக்க? மாமா எங்க? நீ உள்ள இருக்க, ஆனா வெளியே தாப்பால் போட்டிருக்க. எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, விடு. அக்கா, நாளைக்கு மெட்ராஸ்க்கு போய் தாலி வாங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட பணம் கேட்கலான்னு வந்தா நீ இப்படி அழுதுட்டு இருக்க. என்ன ஆச்சு? உங்க மாமா ஆபத்துல மாட்டிட்டு இருக்காருடா. என்ன? நீ என்ன சொல்ற? ஆமாண்டா, இன்னைக்கு அந்த ருத்ரையா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்டா. நான் உங்க மாமா கிட்ட சொல்லிருக்க கூடாது, ஆனா நான் சொல்லிட்டேன். அதுக்காக அவரை வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு தோட்டத்துக்கு போயிருக்காரு. மாமாக்கு என்ன அறிவு இல்லையா? அந்த ஆளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனா உன்னை யார் பாத்துக்கிறது? ச்சே. சரி, நீ தைரியமா இரு, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். விகாஸ், 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 மாமா, விகாஸ், விகாஸ், நீ எதுக்காக இங்க வந்த? விகாஸ், விகாஸ். அக்கா எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் மாமா. நான் இப்படிதான் சாகணும்னு என் விதியில எழுதிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க மாமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? விகாஸ், நான் அவரை சாக விட மாட்டேன். விகாஸ்,
என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன் விகாஸ். விகாஸ் நான் பொழைக்க மாட்டேன் மாமா, நான் செத்துருவேன். விகாஸ் இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் அக்கா அனாதை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க மாமா. மாமா மாமா சொல்லுப்பா விகாஸ். சொன்னா கேப்பீங்களா? என்னன்னு சொல்லுப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம என்ன புதைச்சிருங்க மாமா. நீங்க தப்பிச்சிருங்க மாமா. விகாஸ் விகாஸ் இப்படி எல்லாம் பேசாதப்பா விகாஸ். விகாஸ் 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 இப்ப நான் என்ன பண்றது விகாஸ்? என்ன பண்றது? விகாஸ் சொன்ன மாதிரி இவனை எங்கேயாவது புதைச்சிட்டு நான் தப்பிச்சிட வேண்டியதுதான். என்னங்க அங்க எதுவும் தப்பா நடக்கலல்ல? அவனுக்கு ஆயுசு அதிகண்டி. ருத்ரையா பொழைச்சுக்கிட்டான். சரி, துணியெல்லாம் ஏன் ஈரமா இருக்கு? அது ஏரியில நான் தண்ணி குடிக்கலான்னு போனேன்னா தவறி தண்ணியில விழுந்துட்டேன். ஏங்க விகாஸ் எங்க? விகாஸா? விகாஸ் உங்களை அங்க தேடிதாங்க வந்தான். விகாஸ் அங்க வரவே இல்லையே. சரி விடு, அவன் எங்கேயாவது போயிருப்பான். அன்னைக்கு நான் விகாஸ புதைச்சிட்டு தப்பிச்சிட்டேன். யாரும் கண்டுபிடிக்கல. ருத்ரையா மேல இருந்த கோபம் என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு பிரதாப்புக்கும் அவனுக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சது. இந்த நேரத்துல நான் அவனை முடிச்சிட்டா அந்த பிரதாப் மேல பழி விழுந்து நான் தப்பிச்சிடலான்னு தோட்டத்து வீட்டுக்கு போனேன். நீயா? ஆமா, நான் தான் தப்பானவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறவன். இங்க எதுக்கு வந்த? என் பொண்டாட்டிய வர சொன்னதும் இந்த நேரத்துல தானே. நீ என்னடா சொன்ன? கண்ணுக்கு தெரியாத கருப்பு முக்கியமா, கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற புருஷன் முக்கியமானு கேட்டல. நீ உன்னோட ஆசைக்காக என் பொண்டாட்டிய வர சொன்ன. நான் என்னோட கோபத்துக்காக உன்னை கொலை பண்றதுக்காக வந்தேன். வேணாம், என்ன கொண்டுடாத. உன் காலில் விழுந்து கேட்கிறேன். இனிமே வாழ்நாள் முழுக்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். அதுக்கு உன் தலை உன் உடம்புல இருந்தா தானடா. அன்னைக்கு நீங்க என்கிட்ட வந்து ஊமையனை பத்தி கேட்டப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஊமையன் ஒரு மாதிரி இருந்ததுனால நான் விகாச புதைச்சத ஒருவேளை அவன் பார்த்திருப்பானோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீங்க போய் ஊமையனை விசாரிச்சா அவன் எங்க சொல்லிடுவானோன்னு நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் உங்க பின்னாடியே வந்து ஊமைய இருக்கிற இடத்துக்கு போனேன். விகாச கொலை பண்ணி புதைச்சத நீ பார்த்தல? கொலை நடந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் பயந்து போய் சுத்திக்கிட்டு இருந்த? உண்மையை சொல்லு. உண்மையை சொல்ல போறியா இல்ல ஒண்ணு சொல்லு.
ஆ நீ என்ன மன்னிச்சிரு ஊமையா. நான் வாழணும்னா நீ சாகணும் ஊமையா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் முகமூடிய போட்டுக்கிட்டு உங்களை அட்டாக் பண்ணது நான் தான் சார். நீ தப்பு பண்ணிட்டு ஏதாவது பண்ணி தெய்வத்துக்கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம். நீ எவ்வளவு பிரில்லியண்டா இருந்தாலும் சட்டத்துக்கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்க முடியாதுடா. ஆமா சார், நான் பண்ணிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் தற்செயலா நடந்தது.